மாலி நாட்டின் தலைநகர் பாமாகோவில் ஹோட்டலில் தீவிரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தி 20 இந்தியர்கள் உட்பட 180 பேரை பணைய கைதிகளாக சிறைப்பிடித்து வைத்துள்ளனர். அவர்களை மீட்க பாதுகாப்பு படையினர் ஹோட்டலின் உள்ளே புகுந்துள்ளனர். இரு தரப்பினருக்கும் இடையே நடந்து வரும் மோதலால் துப்பாக்கிச் சுடும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருப்பதாகவும் பொதுமக்களின் அலறல் சத்தம் கேட்டதாகவும் உள்ளூர் செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. அந்த ஹோட்டலின் 7வது மாடியில் பயங்கரவாத குழுவினர் தாக்குதலில் ஈடுபட்டனர். உடனே பாதுகாப்பு படையினரும் போலீசாரும் ஹோட்டலை சுற்றி வளைத்தனர். இந்த தாக்குதலில் 20 இந்தியர்கள் உட்பட 180 பேரை 2 தீவிரவாதிகள் பிணை கைதிகளாக பிடித்துள்ளனர். தீவிரவாதிகள் போலீசார் இடையே நடைபெற்ற மோதலில் 3 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் பாதுகாப்பு படையினர் அதிரடி தாக்குதல் நடத்தி 80 பேரை மீட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மாலி நட்சத்திர விடுதியில் தீவிரவாதிகளின் பிடியில் 20 இந்தியர்களும் சிக்கியிருப்பதை இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு விகாஸ் ஸ்வரூப் உறுதிப்படுத்தியுள்ளார். அவர்களுடன் தொடர்ந்து தொடர்பில் உள்ளதாகவும் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு விகாஸ் ஸ்வரூப் தெரிவித்துள்ளார்.